ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். பாலின விகிதம் அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா, அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம்னா கன்னியாகுமரி, குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டம்னா வந்து தருமபுரி அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி பாலின விகித அடிப்படையில் வந்து எந்த மாவட்டம் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீலகிரி வந்து இருக்குது. அடுத்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து பாலின விகித அடிப்படையில் வந்து நீலகிரி ஃபர்ஸ்ட்டில் வந்து இருக்குது. லாஸ்ட்டில் எது இருக்குன்னா தருமபுரி தான் வந்து இருக்கும். எப்படி குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாவட்டமோ அதே மாதிரி வந்து குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டமும் வந்து தருமபுரி தான். அதுக்கடுத்து சேலம், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் இருக்குது. இந்த ஆர்டரை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. முன்ன பின்ன வந்து கொடுத்து நமக்கு வந்து குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் எது ஃபர்ஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதிக பாலின விகிதம் உள்ள மாவட்டம் வந்து நீலகிரி, குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் வந்து தருமபுரி. 1000 ஆண்களுக்கு வந்து நிகரான பெண்களின் எண்ணிக்கையை தான் வந்து பாலின விகிதம் வந்து சொல்லுவாங்க. அதில் பாலின விகிதம் வந்து நீலகிரிக்கு என்ன நல்லா பார்த்து வச்சுங்க 1041, தருமபுரிக்கு வந்துன்னா பாலின விகிதம் வந்து 940. திருப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது.